வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் மார்ச் 2024 ஆன்சர் கீ என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ஏ டைப் பி டைப், ஏ வகை பி வகை ரெண்டு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது வந்து டைப் ஏ. ஸோ இந்த ஆன்சர்ஸ் அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். டைப் பி இதோட ஆன்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன் வேர்டு மட்டும் கொஸ்டின் நம்பர் என்ன செஞ்சுருக்கோம், சேஞ்ச் ஆகிருக்கும். அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து டீச்சர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்சர் கீ. ஸோ உங்களுக்கு வந்து இதை ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இதிலேருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இங்கேருந்து இங்கே வர எழுதுனீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும். இந்த ஒரு லைனை மட்டும் எழுதுனீங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். ஃபுல் மார்க் வேணுங்கிறவங்க இதை படித்து எழுதுங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த ஒரு லைனை எழுதுங்க. இதுலேயுமே சம்டைம்ஸ் இதை மட்டும் எழுதுனா ஒரு சில டீச்சர்ஸ் ஆமாம் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. கொடுத்து தான் ஆகணும். இதில் என்ன ரீட் பண்ணி பாருங்கள். த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் தேரிலாம் இல்லையே சார், எழுதணுமா? கண்டிப்பாக எழுதணும். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. இதை பார்த்து இப்போ இதை அப்படியே எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினுக்கு ஓரளவுக்கு ஓகே, கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 மார்க் கொஸ்டின்லேயுமே தேரி பார்ட்லாம் இந்த ஆன்சரு கீழே இருக்காது. அப்போனா அதை எழுதக்கூடாதுங்கிற மீனிங்கில் கண்டிப்பாக எழுதணும். அதெல்லாம் பேப்பர் திருத்துகிற டீச்சர்ஸுக்கு தெரியும் இல்லையா? மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது டீச்சர்ஸுக்கு புரியறதுக்காக தான் இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ. பாருங்கள் 5 மார்க் கொஸ்டினுக்கு, அதாவது இந்த பாயிண்ட் இதுவரை எழுதியிருந்தால் இவ்வளோ மார்க் அலாட் பண்ணணும். அதுதான் மீனிங். விளக்கம் எளிய நோக்கி விளக்கம் ஃபுல்லாக தெளிவாக கரெக்டாக எழுதியிருந்தால் 1 மார்க். விளக்கத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அந்த 1 மார்க் கிடைக்காது. அண்மை புள்ளி குவியப்படுத்துதல் படம் கரெக்டாக வரைஞ்சிருந்தால் 1/2 மார்க். அதோட விளக்கம் கரெக்டாக எழுதியிருந்தால் 1/2 மார்க். புரியும்? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொன்றா பாருங்கள். மீட்டர் சமண சுற்று படம் வரைஞ்சா 1 மார்க், விளக்கம் எழுதுனா 1 மார்க், இந்த டெரிவேஷன் பார்ட் வரைக்கும் எழுதி கொண்டு வந்தால் 1 மார்க், அந்த டெரிவேஷன் பார்ட்லேருந்து இந்த டெரிவேஷன் பார்ட் வரைக்கும் எழுதி கொண்டு வந்தால் 1 மார்க். அதுதான் மீனிங். இந்த டெரிவேஷன் லைனை மட்டும் எழுதுனா 1 மார்க் கிடைக்குமான்னா அப்படி மீனிங் கிடையாது. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினுமே அப்படி தான் 5 மார்க் கொஸ்டின். That's all.
சாரி, இன்னும் இருக்குது. உங்களுக்கே தெரியும் அணுக்கரு உலையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. புக்கில் இருக்கிற அவ்வளோ பாயிண்ட்ஸையும் டீச்சர்ஸ் சொன்ன அவ்வளோ பாயிண்ட்ஸையும் எழுதுனா தான் ஃபுல் மார்க். இதில் இருக்கிறத மட்டும் எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கிடைக்காது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.